தேவ அன்னையின் வணக்க மாதம் மே மாதம் முதல் சனிக்கிழமை 3ஆம் நாள். மிக எளிதாக ஒரே ஒரு புதுமையை பற்றி உங்களோடு நான் இந்த நேரத்தில் செலவிட விரும்புகிறேன். என்ன அந்த புதுமை? அன்னையை பற்றி பல வகையான புதுமைகள் இருக்கின்றன. ஆனால் பாரிஸ் நகரிலே 1830ஆம் ஆண்டு ஒரு கன்னியாஸ்திரி, ஒரு சிஸ்டர், ஒரு சகோதரி ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். அவள் எப்பொழுதும் ஏழைகள் மத்தியில் மிகவும் பிரியமானவள். அந்த கன்னியாஸ்திரி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அன்னையானவள் காட்சி கொடுக்கிறார். அங்கே அவரோடு உரையாடுகிறார். ஒரு குரல் கேட்கிறது. இப்பொழுது நான் உனக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு சுரூபம். நம்ம கிறிஸ்துவர்கள்லாம் கழுத்துல போட்டுக்குவோம் பார்த்தீங்களா, ஒரு சுரூபம். இப்போ அந்த கல்ச்சர் ரொம்ப கிடையாது. ஜெபமாலை உத்திரியும் இப்போ நம்ம போட்டுக்கிறோம். ஆனால் இன்னமும் சுரூபம் அடையக்கூடிய பழக்கம் சில இடங்களில் உண்டு. இந்த சுரூபத்தை நீர் எக்ஸாக்டா எனக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். என்ன சுரூபம்? அது காட்சியாக வருகிறது. அன்னை மரியாள் 2 கரங்களையும் விரித்திருக்கிறாள். அவரை சுற்றி பொன்னிறத்திலான ஒளி பிழம்புகள் வருகின்றன. அவரை சுற்றியான எழுத்துக்கள் இருக்கிறது. என்ன எழுத்துக்கள்? ஜென்ம மாசில்லாமல் உற்பவித்த மரியே, உம்மை அண்டி வருகிற எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மிடத்தில் வருகிற எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீயே கதி என்று வருகிற எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று ஒரு வார்த்தை. ஜென்ம மாசில்லாமல் உற்பவித்த மரியே, உம்மிடத்தில் வரும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்கின்ற வார்த்தை. மீண்டும் அந்த சுரூபத்தை திருப்பி காண்பிக்கின்றார். பின்புறம் என்ன இருக்கிறது என்றால், மரியை உணர்த்தும் விதமாக எம் என்ற ஆங்கில எழுத்தும் அதற்கு மேலாக ஒரு சிலுவையும் இருக்கிறது. அதை சுற்றிலுமாக சில இடங்களில் நட்சத்திரங்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. கீழாக 2 இதயங்கள், ஒன்று இயேசு கிறிஸ்துவை உணர்த்துகின்றது, இன்னொன்று கன்னிமரியாளை உணர்த்தக்கூடிய இதயம். அந்த இருதயம் ஒரு வாளால் ஊடுருவப்பட்டுள்ளது. அது வியாகுல அன்னையின் இருதயமாக உணர்த்தப்படுகிறது. இந்த சுரூபத்தை அவர் காண்பித்தவுடன் அவர் அசந்து போகின்றார். அன்னையே, ஒரு வித்தியாசமான சுரூபத்தை காண்பித்திருக்கிறீர். இதை எப்படி நம்புவார்கள்? இதை மக்கள் மத்தியிலே நான் எப்படி எடுத்துச் செல்வது என்று சொல்கின்ற பொழுது, நீர் போ மேற்றானை மாறிட்டு சொல்லி பெரிய குருவிடம் காண்பித்து இந்த சுரூபத்தை செய்து இது மக்களிடத்தில் நீர் சொல். யாரெல்லாம் இதை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் மிகப்பெரிய புதுமையை செய்வேன் என்று சொல்லுகிறார். இந்த கன்னியாஸ்திரி இந்த ஒரு காட்சியை எடுத்துக்கொண்டு பெரிய குருவிடம் சென்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். ஒரு பெருமைக்காக, ஒரு ஆணவத்திற்காக, ஒரு செருக்குக்காக, ரொம்ப ஃபேமஸ் ஆகணுக்காக அந்த கன்னியாஸ்திரி இப்படி செய்கிறார். இவர் சொல்வதை நான் நம்ப முடியாது என்று சொல்லி தட்டி கழிக்கிறார்கள். மீண்டுமாக அன்னை மரியாள் காட்சி தருகிறார். காட்சி கொடுத்து இது சுரூபம் என்ன ஆனது? மறுபடியும் போ. இப்பொழுது நீ சென்று அவரிடத்தில் பேசு. பேசு, நிச்சயமாக உனக்கு அவர்கள் பதில் தருவார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த மெட்ராசனமார்கள் எல்லாரும் சேர்ந்து, அந்த குருக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த கன்னியாஸ்திரி சொன்னதை நம்பி அந்த சுரூபத்தை செய்கிறார்கள். சுரூபம் மிக முக்கியமாக பாரிஸ் நகரம் முழுவதும் அச்சிடப்பட்டு கொடுக்கப்படுகிறது. போர் வீரர்கள் அணிந்து போர்க்களத்தில் இந்த சுரூபத்தை அணிந்து செல்கிறார்கள். எந்த உயிர் சேதமும் இல்லாமல் வெற்றி பெற்று வீடு திரும்புகிறார்கள். நோய்வாய்ப்பட்டவர்கள், திருமணத்தில் பிரிந்தவர்கள், குழந்தைகள், பெரியவர்கள் அனைத்து தரப்பிலும் சுரூபத்தை அணிந்திருக்கிறார்கள். அணிந்த ஒவ்வொருவருக்கும் புதுமை நடக்கிறது. அன்னை மரியாள் செய்து காண்பிக்கின்றார். இந்த சுரூபம் இன்றளவும் கடைகளில் கிடைக்கின்றது. நான் சுரூபத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இத பாருங்க, இந்த சுரூபம் தான். பாத்தீங்களா? இந்த சுரூபத்தை நீங்க என்ன பார்த்திருப்பீங்க கடையில. இன்னைக்கு நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை பெரிய ஆலயங்கள் வேளாங்கண்ணி, பூண்டி, வடுகர்பேட்டை, இன்னும் பிற கோயில்களுக்கு நாம் செல்கின்ற பொழுது இந்த ஒரு சுரூபம் நம்ம தூத்துக்குடி பனிமய மாதா கோயிலெல்லாம் இந்த சுரூபத்தை நான் பார்த்திருக்கிறேன். என்கிட்டயுமே இருக்கு. இந்த சுரூபம் உருவான வரலாறு இதுதான். 1830ஆம் ஆண்டு உருவான இந்த சுரூபம் இன்றளவும் புழக்கத்தில் இருக்கிறது என்றால் அதுதான் அன்னையின் மகிமை. அவளிடத்தில் பக்தியோடு, விசுவாசத்தோடு நாம் கண்ணீர் மல்க ஜெபமாலை செய்கின்ற பொழுது பெரிய அதிசயத்தை இறைவனிடத்தில் மன்றாடி அந்த அன்னை நமக்கு தருவார் என்பதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு இருந்தால் மட்டுமே போதும். அதுதான் விசுவாச சத்தியம் என்பதை நான் உங்கள் மத்தியிலே உணர்த்த விரும்புகிறேன். முதல் சனி இன்று முடிந்துவிட்டது. ஒரு சில காரணங்களால் என்னால் இன்று காலை நேரத்திலே இந்த பதிவை உங்களிடத்தில் தெரிவிக்க முடியவில்லை. ஆகையால் இரவு நேரத்தில் நான் தெரிவிக்கின்றேன். நாளைய தினத்திலே மீண்டும் ஒரு புதுமையோடு உங்களிடத்தில் சந்திக்கின்றேன். மரியே வாழ்க.